Hi friends, அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்குலாம் சைனால இருந்து ப்ராடக்ட்ஸை இம்போர்ட் பண்ணி இங்கே சேல்ஸ் பண்ணி நல்ல லாபம் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஐடியாஸை சில பேருக்கு இருக்கும். அவங்களுக்கு எங்களுடைய ஆல் இம்போர்ட் சர்வீசஸ் நிறுவனம் எப்படி ப்ராடக்டை சைனால இருந்து இம்போர்ட் பண்ணுறது, கடைசி கஸ்டம்ஸ் கிளியரன்ஸை எப்படி பண்ணுறது, அதுக்கப்புறம் ப்ராடக்டை எப்படி டோர் டெலிவரி எடுத்துக்கிறது அப்படின்ற வரைக்கும் A to Z ஃப்ரம் பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் நாங்கள், அதாவது ஆல் இம்போர்ட் சர்வீசஸ் நிறுவனம் எப்படி உங்களுக்கு துணையாக நிற்கும் அப்படின்றத நான் ஒரு 10 ஸ்டெப்ஸ் மூலமாக தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த ஒரு ஸ்டெப்பையும் விடாமல் ஃபுல்லாக நீங்கள் லிசன் பண்ணுங்கள். லிசன் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்களே ஒரு முடிவெடுக்க முடியும். இம்போர்ட் பிஸ்னஸில் நம்ம இறங்கலாமா வேண்டாமா, இறங்குனா நமக்கு லாபம் கிடைக்குமா கிடைக்காதா, இப்படின்ற ஒரு நாலேஜ் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இப்போது நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், லிசன் பண்ணுங்கள். ஸ்டெப் நம்பர் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேசிக் சர்வீஸ் கன்சல்டிங் ஃபீ. இந்த பேசிக் சர்வீஸ் கன்சல்டிங் ஃபீயை ஃபஸ்ட்டு நீங்கள் எனக்கு பே பண்ணிடணும். அந்த பேமெண்ட் டீட்டெயில்ஸ் நான் கீழே கொடுத்துருக்கேன். எய்தர் என்னுடைய ஜிபே நம்பருக்கு நீங்கள் பே பண்ணுங்கள், அப்படி இல்லாட்டினா நீங்கள் என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் நீங்கள் பே பண்ணிக்கலாம். இந்த பேசிக் சர்வீஸ் கன்சல்டிங் ஃபீ நான் உங்கள்கிட்ட வாங்கினதுக்கு அப்புறமா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்றத நான் இப்போ சொல்கிறேன். ஃபஸ்ட்டு சர்வீஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டம்ஸ் அனாலிசிஸ் ரிப்போர்ட். இப்போ உங்கள்கிட்ட நான் அந்த பேசிக் சர்வீஸ் கன்சல்டிங் ஃபீ வாங்கினதுக்கு அப்புறமா வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப் க்ரியேட் பண்ணுவேன். அந்த குரூப்பில் நீங்கள், நான், அதே மாதிரி எங்கள் ஆல் இம்போர்ட் சர்வீசஸோட லாஜிஸ்டிக்ஸ் ஏஜெண்ட், அதாவது C&F ஏஜென்ட்னு நம்ம சொல்லலாம், அப்படி இல்லாட்டினா ஷிப்பிங் ஏஜென்ட்னு நம்ம சொல்லலாம். 3 பேரும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இருப்போம். இப்போ நீங்கள் அந்த வாட்ஸ்அப் குரூப் நாங்கள் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுடைய ப்ராடக்டை, நீங்கள் என்ன ப்ராடக்டை இம்போர்ட் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்கீங்களோ அந்த ப்ராடக்டோடைய இமேஜ் எங்களுக்கு அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் அனுப்பணும். அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்டோடைய நேம், இந்த ப்ராடக்டோடைய நேமும் அனுப்பணும். அண்ட் தென் ஹெச்எஸ் கோடும் எங்களுக்கு நீங்கள் அனுப்பணும். ஒருவேளை உங்களுக்கு ஹெச்எஸ் கோடுனா என்னன்னு தெரியல அப்படின்னா நாங்களே என்ன பண்ணுவோம்னா அந்த ஹெச்எஸ் கோடை ஃபைண்ட் அவுட் பண்ணி உங்களுக்கு அந்த குரூப்லேயே ஷேர் பண்ணுவோம். இப்போ நீங்கள் கொடுத்த அந்த உங்களுடைய ப்ராடக்ட் இமேஜ் அண்ட் ப்ராடக்ட் நேமை வச்சு கஸ்டம்ஸ் அனாலிசிஸ் ரிப்போர்ட் கொடுப்போம். அது என்ன கஸ்டம்ஸ் அனாலிசிஸ் ரிப்போர்ட் அப்படின்னா, உங்கள் ப்ராடக்ட்டுக்கான ஏதாவது உங்கள் ப்ராடக்ட்டுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குதா, அதாவது கஸ்டம்ஸில் ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குதா, அதாவது கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் தேவைப்படும், கஸ்டம்ஸில் உங்கள் ப்ராடக்டை கிளியர் பண்ணுறதுக்கு என்ன லைசன்சஸ் தேவைப்படும், என்ன சர்டிஃபிகேட்ஸ் தேவைப்படும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட்டாக அதில் கொடுப்போம். இதெல்லாம் தேவைப்படும் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் கொடுப்போம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, கஸ்டம்ஸில் உங்கள் ப்ராடக்ட்டுக்கான டியூட்டி எவ்வளோ டியூட்டி கஸ்டம்ஸில் கேட்பாங்க, அதாவது பேசிக் கஸ்டம்ஸ் டியூட்டி எவ்வளவு, அதுக்கப்புறம் IGST எத்தனை பர்சன்டேஜ், அண்ட் தென் டோட்டலாக டியூட்டி எவ்வளவு இருக்கும், உங்களுடைய ப்ராடக்டை நீங்கள் இம்போர்ட் பண்ணுறதுக்கு அந்த கஸ்டம்ஸ் கிளியரன்ஸில் எவ்வளவு கேட்பாங்க அப்படின்னு அந்த டோட்டல் டியூட்டியை நாங்கள் கால்குலேட் பண்ணி சொல்லுவோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ரைட் ரேட்ஸ். இப்போ நீங்கள் உங்களுடைய சப்ளையர் ஒரு லொக்கேஷனில் இருக்கிறாரு, அந்த லொக்கேஷன்ல இருந்து உங்கள் ப்ராடக்டை பிக் பண்ணி உங்களுடைய பிளேஸுக்கு கொடுக்கறதுக்கு எவ்வளவு ஃப்ரைட் சார்ஜஸ் ஆகும் அப்படின்றதையும் நாங்கள் கால்குலேட் பண்ணி சொல்லுவோம். இந்த ஃப்ரைட் சார்ஜஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன கொடுக்கணும் அப்படின்னா ப்ரொஃபார்மா இன்வாய்ஸ், உங்கள் சப்ளையர்கிட்ட இருந்து ப்ரொஃபார்மா இன்வாய்ஸ் வாங்கி கொடுக்கணும். அண்ட் தென் உங்களுடைய அந்த பேக்கேஜோடைய டைமென்ஷன்ஸ் என்ன, அதுக்கப்புறம் அந்த பேக்கேஜோடைய கிராஸ் வெயிட் என்ன,
இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் எங்களுக்கு கொடுக்கணும். தட் மீன்ஸ் பேக்கேஜோடைய மெஷர்மெண்ட்டு அண்ட் தென் பேக்கேஜோடைய அந்த கிராஸ் வெயிட்டு அண்ட் தென் நம்பர் ஆஃப் பேக்கேஜஸ், இது மூணு நீங்கள் எங்களுக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா எங்களுடைய லாஜிஸ்டிக்ஸ் ஏஜென்ட் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக ஃப்ரைட் சார்ஜஸ் எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டோட்டல் காஸ்ட் கால்குலேட் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறமா நீங்கள் ஒரு அனலைஸ் பண்ணிக்கலாம், இந்த ப்ராடக்டை எப்படி நீங்கள் மார்க்கெட்டில் சேல் பண்ண முடியுமா இல்லையா அப்படின்ற ஒரு நாலேஜ் உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ ஒருவேளை நீங்கள் கொடுத்த அந்த ப்ராடக்ட்டுக்கு ஏதாச்சும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, அந்த ப்ராடக்டை இம்போர்ட் பண்ணுறது கஷ்டம், இல்லைனா இம்போர்ட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு ரிசல்ட் வருது அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் 5 டிஃப்ரெண்ட் கேட்டகரி ஆஃப் ப்ராடக்ட்ஸுக்கு கஸ்டம்ஸ் அனாலிசிஸ் ரிப்போர்ட் எடுத்து கொடுப்போம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு எலக்ட்ரானிக்ஸ் சொல்கிறீங்க அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்ட் பண்ணுறது கஷ்டம், அதுக்கு வந்து நிறையா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, கஸ்டம்ஸில் கிளியர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற ஒரு இது வருது அப்படின்னா, ஒரு ரிசல்ட் வருது அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் எலக்ட்ரானிக்ஸ் தவிர வேறு கேட்டகரிஸ், நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. அதாவது கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது, அது ஒரு கேட்டகரி. அண்ட் தென் ஏதாவது ஒரு மெடிசின் கேட்டகரி இருக்குது, தட் மீன்ஸ் ஃபார்மாசியூட்டிகல்ஸ் கேட்டகரி இருக்குது. அண்ட் தென் கார்மெண்ட்ஸ் கேட்டகரி இருக்குது. இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. இதில் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி உங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணி கொடுப்போம் அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுத்த அந்த கேட்டகரிக்கு வந்து ரிசல்ட் வந்து பண்ண முடியாது அப்படின்னு வருது அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு 5 டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸுக்கு இதே மாதிரி நாங்கள் கஸ்டம்ஸ் அனாலிசிஸ் ரிப்போர்ட் எடுத்து கொடுப்போம். ஸோ இந்த ஒரு பேசிக் சர்வீஸ் உங்களுக்கு பண்ணி கொடுக்கறதுக்கும் அந்த டோட்டல் காஸ்ட் எல்லாம் கால்குலேட் பண்ணி உங்களுக்கு ஃப்ரைட் சார்ஜஸ்லாம் இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கும் தான் நாங்கள் வாங்குகிற அந்த பேசிக் சர்வீஸ் கன்சல்டிங் ஃபீ. இதுதான் ஸ்டெப் நம்பர் 1. தென் ஸ்டெப் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐஇசி ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது ஐஇ கோடு ரெஜிஸ்ட்ரேஷன், இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டர் கோட். ஒரு ப்ராடக்டை நீங்கள் இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னா உங்ககிட்ட என்ன இருக்கணும்னா ஐஇ கோடு இருக்கணும். இந்த ஐஇ கோடை எங்களுடைய ஷிப்பிங் ஏஜென்ட்டே உங்களுக்கு அப்ளை பண்ணி வாங்கி தந்துடுவாங்க. ஸ்டெப் 1ல் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு டோட்டல் காஸ்ட்லாம் கால்குலேட் பண்ணி இந்த ப்ராடக்டை நம்ம இம்போர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு டெசிஷன் எடுத்துட்டீங்க. அப்போது டெசிஷன் எடுத்ததுக்கப்புறமா ஸ்டெப் 2 என்ன பண்ணணும்னா உங்ககிட்ட ஐஇ கோடு இருக்கணும். ஐஇ கோடு எடுக்கிறதுக்கு உங்கள்கிட்ட ஃபஸ்ட் என்ன இருக்கணும்னா கட்டாயமாக ஜிஎஸ்டி இருக்கணும். ஜிஎஸ்டி இருக்குது அப்படின்னா எங்களுடைய ஷிப்பிங் ஏஜென்ட்டே என்ன பண்ணுவோம்னா உங்களுக்கு ஐஇ கோடு நாங்கள் எடுத்து கொடுத்துருவோம். இந்த ஐஇ கோடு ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு எவ்வளவு ஃபீ அப்படின்றத நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன், நீங்கள் பாருங்கள். ஸ்டெப் 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா பேமெண்ட் டு யுவர் சப்ளையர். உங்கள் சப்ளையருக்கு, அதாவது சைனாவில் இருக்கிற உங்களுடைய சப்ளையருக்கு நீங்கள் பேமெண்ட்டை பண்ணணும். இந்த பேமெண்ட்டை நீங்கள் பேங்க் மூலமாகவே பண்ணணும். ஸோ நீங்கள் நேரடியாக பேங்க் போனீங்க அப்படின்னா அவங்களே உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. உங்களுடைய ப்ரொஃபார்மா இன்வாய்ஸை எடுத்துகிட்டு நீங்கள் பேங்க் போனீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு எப்படி பேமெண்ட்டை ஃபாரினுக்கு அனுப்பணும், உங்களுடைய சைனா சப்ளையருக்கு எப்படி அனுப்பணும் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுப்பாங்க. அவங்க சொன்னதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் பேமெண்ட்டை உங்களுடைய சப்ளையருக்கு அனுப்பிடலாம். அதே மாதிரி நாங்கள் ஆல் இம்போர்ட் சர்வீசஸும் என்ன பண்ணுவோம்னா உங்களுக்கு கைட் பண்ணுவோம் எப்படி நீங்கள் உங்கள் சப்ளையருக்கு பேமெண்ட் பண்ணுறது அப்படின்றத. இப்போது ஸ்டெப் நம்பர் 4 என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏஐஎஸ் சைனா சோர்சிங் ஏஜென்ட். அதாவது எங்களுடைய ஆல் இம்போர்ட் சர்வீசஸ் நிறுவனத்துடைய சைனா சோர்சிங் ஏஜென்ட் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் ஒரு பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்தது என்ன ஒரு ஃபியர் வரும் அப்படின்னா அந்த குட்ஸ் சேஃபாக வருமா, கரெக்டான குட்ஸை நமக்கு பேக் பண்ணி ப்ராப்பராக அனுப்புவாங்களா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷனும் ஒரு ஃபியரும் உங்களுக்கு வரும். அந்த ஃபியரை உங்களுக்கு போக்கணும் அப்படின்னா நீங்கள் நம்மளுடைய இந்த சர்வீஸை எடுத்துக்கலாம். அதாவது ஆல் இம்போர்ட் சர்வீசஸ் சைனா சோர்சிங் ஏஜென்ட். சைனாலே எங்களுடைய சைனீஸ் சோர்சிங் ஏஜென்ட்டே இருக்கிறதால உங்களுக்கு முக்கியமாக ஒரு 4 விதமான நன்மைகள் இருக்குது. அதை நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன்.
அதாவது ஸ்டெப் 3ல நீங்கள் பேமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே சைனா சோர்சிங் ஏஜென்ட் நாங்கள் யூஸ் பண்ணணும், ஏஏஎஸ் நிறுவனத்துடைய சைனீஸ் ஏஜென்ட்டை நாங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எங்கள்கிட்ட ஃபஸ்ட்டே இன்ஃபார்ம் பண்ணிடணும். நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் 4 பெனிஃபிட் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் நெகோஷியேஷன். அவங்க என்ன பண்ணி கொடுப்பாங்கன்னா, உங்களுடைய சப்ளையர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி, அதாவது அலிபாபாவில் நீங்கள் ஒரு ப்ரொஃபர்மா இன்வாய்ஸை நீங்கள் வாங்கியிருக்கிறீங்க, அதில் உங்களுக்கு ஒரு ரேட் கொடுத்துருக்காங்க. அது அலிபாபாவிலேருந்து நீங்கள் வாங்கியிருக்கலாம், அப்படி இல்லைன்னா மேட் இன் சைனாலேருந்து வாங்கியிருக்கலாம், அப்படி இல்லாட்டினா வேறு எந்த சோர்சஸ் மூலமாகவும் நீங்கள் வாங்கியிருக்கலாம். அவங்க உங்களுக்கு ஒரு ரேட் கொடுத்துருக்காங்க. அந்த ரேட்டை நீங்கள் ப்ரைஸை விலையை கம்மி பண்ணி வாங்கணும் அப்படின்னா நம்மளுடைய ஏஜென்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து அவங்க பண்ணி தருவாங்க, ப்ரைஸ் நெகோஷியேஷன். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு பெனிஃபிட். செகண்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சைனா சோர்சிங் ஏஜென்ட்டே அங்கே இருக்கிறதுனால உங்களுடைய சப்ளையருக்கு உங்களை சீட் பண்ணணும், உங்களை ஏமாற்றணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வராது. ஏன்னா தொடர்ந்து அவங்க மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால, அவங்க ஃபோனில் பேசுகிறதுனால, இல்லைன்னா தேவைப்பட்ட டைரெக்டாகவும் விசிட் பண்ணுறதுனால என்ன ஒரு எண்ணம் வராது அப்படின்னா, உங்களை சீட் பண்ணணுங்கிற அந்த ஒரு தாட் வந்து சைனீஸ் சப்ளையருக்கு வராது. ஓகே, இது பார்த்தீங்கன்னா செகண்ட் பெனிஃபிட். தேர்டு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய குட்ஸு ரெடியான உடனே அந்த பேக்கேஜிங்குள்ளே கரெக்டாக பேக் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படின்ற அந்த இமேஜஸ், அதுக்கப்புறம் வீடியோஸ், இதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, எங்களுடைய சைனீஸ் ஏஜென்ட்டை உங்களுடைய சப்ளையர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி அந்த வீடியோஸு அந்த இமேஜஸ்லாம் எங்களுக்கு அனுப்பி வைப்பாங்க. நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, உங்களுக்கு அந்த இமேஜஸ் அண்ட் வீடியோஸை ஷேர் பண்ணிடுவோம். இது பார்த்தீங்கன்னா தேர்டு பெனிஃபிட். இப்போது ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா, ஒருவேளை நேரடியாக எங்களுடைய சைனீஸ் சோர்சிங் ஏஜென்ட் உங்களுடைய சப்ளையருடைய அந்த வேர்ஹவுஸுக்கோ இல்லாட்டினா ஃபேக்ட்ரிக்கோ போய் குட்ஸை வந்து கரெக்டாக ரெடி ஆகிட்டா, கரெக்டாக பேக் பண்ணுறாங்களா இப்படின்னு நீங்கள் A to Z ஃபுல்லாக செக் பண்ணி உங்களுக்கு இமேஜஸ் அண்ட் வீடியோஸ் வேணும் அப்படின்னா அதையும் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ 4 விதமான பெனிஃபிட்ஸ் இருக்குது எங்களுடைய சைனா சோர்சிங் ஏஜென்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால. ஸோ எங்களுடைய சைனா சோர்சிங் ஏஜென்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான காஸ்ட் என்ன அப்படின்றத நான் கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் இந்த சர்வீஸை எடுத்துக்கலாம். நேரடியாக போகணும், எங்களுடைய சைனா சோர்சிங் ஏஜென்ட் நேரடியாக போய் உங்களுடைய அந்த சப்ளையருடைய அந்த ஃபேக்ட்ரிக்கு டைரெக்டாக போய் எல்லாமே இன்ஸ்பெக்ஷன்ஸ்லாம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு காஸ்ட்டு கொஞ்சம் பே பண்ண வேண்டியதாக இருக்கும். ஏன்னா அவங்களுடைய ட்ராவல் எக்ஸ்பென்ஸு, அதுக்கப்புறம் அவங்களுடைய அந்த ஃபுட்டு, அப்புறம் அக்காமடேஷன், இதையெல்லாம் அவங்களுக்கு நம்ம பே பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ டைரெக்டாக விசிட் பண்ணணும்னா அதுக்கான சார்ஜஸ் என்ன அப்படின்றத நாங்கள் கால்குலேட் பண்ணி சொல்லுவோம். இல்லை எங்களுக்கு டைரெக்ட் விசிட்லாம் பண்ண வேண்டாம், அவங்க நேரடியாக போயெல்லாம் அவங்க சப்ளையர்கிட்ட பேச வேண்டாம், ஜஸ்ட் சப்ளையர்கிட்ட ஃபோன் மூலமாகவே பேசி அவங்க ஜஸ்ட் இமேஜஸு வீடியோஸு இதெல்லாம் கலெக்ட் பண்ணி எங்களுக்கு அனுப்பினாலே போதும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹெவியாக ஆகாது. ஓகே, ஸோ நீங்கள் நம்மளுடைய சைனா சோர்சிங் ஏஜென்ட்டை யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு 4 விதமான ஒரு பெனிஃபிட்ஸ் கிடைக்குது. இப்போது ஸ்டெப் நம்பர் 5 என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரூஃப் வெரிஃபிகேஷன் அண்ட் கன்ஃபர்மேஷன் இமெயில். இப்போ எங்களுடைய சைனா சோர்சிங் ஏஜென்ட்டை ஆல்ரெடி என்ன பண்ணிட்டாங்கன்னா, எங்களுக்கு அந்த இமேஜஸ் வீடியோஸ்லாம் அனுப்பிட்டாங்க, ரெடி குட்ஸுடைய இமேஜஸ் வீடியோஸ்லாம் அனுப்பிட்டாங்க. அதே மாதிரி நாங்களும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, உங்களுக்கு ஆல்ரெடி வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணியிருக்கோம். வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ண அந்த இமேஜஸ் அண்ட் வீடியோஸ்லாம் நாங்கள் அகைன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா உங்களுக்கு இமெயிலில் நாங்கள் ஷேர் பண்ணுவோம். ஓகே, ஸோ இமெயிலில் ஷேர் பண்ணிவிட்டு உங்களை அந்த ப்ரூஃபை செக் பண்ண சொல்லுவோம். இந்த ப்ரூஃப்ஸ் உங்களுக்கு ஓகே தானா அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணுங்கள், ஒரு கன்ஃபர்மேஷன் மெயில் கொடுங்க அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். அப்போ நீங்கள் எனக்கு என்ன ரிப்ளை பண்ணணும் அப்படின்னா, நாங்கள் அனுப்பின அந்த இமேஜஸ்ஸு அதுக்கப்புறம் அந்த வீடியோ ப்ரூஃப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஓகேவாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க அப்படின்னா எங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் இமெயில் அனுப்புறீங்க. ஓகே, எல்லாமே இந்த இமேஜஸும் இந்த வீடியோ ப்ரூஃப்ஸும் எங்களுக்கு போதும், இட் இஸ் ஓகேன்னு சொல்லி நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிடுறீங்க. அப்படி இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது ப்ரூஃப்ஸ் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதையும் நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த மெயில் மூலமாகவே எங்கள்கிட்ட கேட்டுருங்க. கேட்டிங்கன்னா நாங்கள் அகைன் என்ன பண்ணுவோம்னா நம்ம சைனா சோர்சிங் ஏஜென்ட் இருந்து வேறு என்னென்ன ப்ரூஃப்ஸ் உங்களுக்கு வாங்கி கொடுக்க முடியுமோ அதெல்லாம் நாங்கள் அங்கேருந்து உங்களுக்கு வாங்கி உங்கள்கிட்ட திரும்ப அனுப்புவோம். ஸோ நீங்கள் ஃபைனலாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எங்களுக்கு எல்லாம் செக் பண்ணதுக்கப்புறமா இந்த ப்ரூஃப்ஸே எங்களுக்கு போதும்,
நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா குட்ஸை இனிமே ஃப்ரைட் ஏஜென்ட்டை ஃபார்வர்ட் பண்ணலாம், ஃப்ரைட் ஃபார்வர்டிங் நீங்கள் பண்ணலாம் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனை, நீங்கள் ஒரு கன்ஃபர்மேஷனை எங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா எனக்கு எங்களுடைய ஆல் இம்போர்ட் சர்வீசஸ்க்கு ஒரு இமெயில் அனுப்பிடணும். இந்த ஸ்டெப்புக்கு நேம் தான் ப்ரூஃப் வெரிஃபிகேஷன் அண்ட் கன்ஃபர்மேஷன் இமெயில். இப்போது ஸ்டெப் நம்பர் 6 என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷிப்பிங் ஆர் ஃப்ரைட் ஃபார்வர்டிங். இப்போ உங்களுடைய குட்ஸ் ஆல்ரெடி ரெடி ஆயிடுச்சு, அதே மாதிரி நீங்களும் கன்ஃபார்மும் பண்ணிட்டீங்க. இப்போது நம்ம அந்த குட்ஸை அங்கேருந்து பிக் பண்ணி எடுக்கணும். ஸோ அதை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று, நீங்கள் எங்களுடைய அந்த லாஜிஸ்டிக்ஸ் ஏஜென்ட்டே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அதாவது ஷிப்பிங் ஏஜென்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டின்னா நீங்களாவே ஒரு ஷிப்பிங் ஏஜென்ட்டை அரேஞ்ச் பண்ணி உங்களுடைய குட்ஸை அங்கேருந்து நீங்கள் பிக் பண்ணியும் எடுத்துக்கிடலாம். இப்போது ஸ்டெப் நம்பர் 7. ஸ்டெப் நம்பர் 7 என்னன்னு பார்த்தீங்கன்னா டெஸ்டினேஷன் போர்ட் கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ். அதாவது நம்ம இந்தியாவுக்கு வந்துருச்சு, நீங்கள் என்ன போர்ட்டு சொல்கிறீங்களோ அந்த போர்ட்டில் உங்களுடைய குட்ஸ் அரைவ் ஆகிட்டு, அது ஏர் கார்கோவாக இருக்கலாம், அப்படி இல்லாட்டினா சி கார்கோவாக இருக்கலாம். இப்போது அங்கே கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் நடக்கும். கஸ்டம்ஸ் கிளியரன்ஸை பண்ணி கொடுக்குறது நீங்கள் எங்களுடைய லாஜிஸ்டிக்ஸ் ஏஜென்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எங்களுடைய லாஜிஸ்டிக்ஸ் ஏஜென்ட்டை என்ன பண்ணுவாங்கன்னா கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் ப்ராசஸையுமே உங்களுக்கு பண்ணி உங்களுக்கு டோர் டெலிவரியும் பண்ணி கொடுப்பாங்க. இல்லை நீங்கள் நீங்களாவே செலக்ட் பண்ண ஷிப்பிங் ஏஜென்ட்டை யூஸ் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ்லாம் பண்ணி இந்தியாவில் என்ன ஃபார்மாலிட்டிஸ் இருக்குல்லோ அதெல்லாம் பண்ணி உங்களுக்கு ப்ராடக்டை உங்கள்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. அது டோர் டெலிவரியும் உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 8th ஸ்டெப். எங்களுடைய 8th ஸ்டெப் என்னென்னா சர்வீஸ் சார்ஜஸ். அதாவது உங்களை பிகினிங்கில் இருந்து எண்டு வரைக்கும் உங்களுக்கு குட்ஸு கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் இம்போர்ட் கைடன்ஸ் கொடுக்குறதால, அதாவது ப்ராக்டிக்கல் இம்போர்ட் கைடன்ஸ் கொடுக்குறதாலையும் எங்களுடைய சைனா சோர்சிங் ஏஜென்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் குட்ஸை வெரிஃபை பண்ணி நீங்கள் பொருளை எடுக்கிறதால எங்களுக்கு நீங்கள் சர்வீஸ் சார்ஜஸ் பே பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த சர்வீஸ் சார்ஜஸ் என்ன அப்படின்றத நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி இந்த சர்வீஸ் சார்ஜஸை நீங்கள் எப்போ பே பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எங்களுடைய சைனா சோர்சிங் ஏஜென்ட்டோடைய சர்வீஸ் வேணும், அவங்கள யூஸ் பண்ணி நீங்கள் இமேஜஸ்ஸு வீடியோஸு இதெல்லாம் அனுப்பணும். அதே மாதிரி அவங்கள உங்கள் சப்ளையரோட டிஸ்கஸ் பண்ண வச்சு கம்யூனிகேட் பண்ண வச்சு அவங்கள்ட்ட உங்கள் ப்ராடக்டோடைய இமேஜஸ் வீடியோஸ் இதையெல்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் என்ன பண்ணணும்னா எங்களுக்கு பே பண்ணிடணும். ஸோ நீங்கள் உங்களுடைய சர்வீஸ் சார்ஜஸ் எங்களுக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா எங்களுடைய சைனா ஏஜென்ட்டு உங்களுடைய சப்ளையர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணி ப்ராடக்டோடைய அந்த ரெடி ப்ராடக்டோடைய இமேஜஸ்ஸு வீடியோஸு இல்லாட்டினா ப்ரைஸ் நெகோஷியேஷன் என்ன ஒரு ஒர்க்னாலும் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ 9th ஸ்டெப் பார்த்தீங்கன்னா டிஸ்க்ளைமர். இது என்ன டிஸ்க்ளைமர்னு பார்த்தீங்கன்னா ஆல் இம்போர்ட் சர்வீசஸான நாங்கள், அதாவது எங்கள்கிட்ட நீங்கள் என்ன கிளைம் பண்ண முடியாது அப்படின்றது தான் நான் இந்த டிஸ்க்ளைமரில் உங்கள்கிட்ட இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன், சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ், 2வது குட்ஸு. இப்போ முதல்ல உங்களுடைய குட்ஸு சைனாலேருந்து நம்மளுடைய இந்தியன் போர்ட்டுக்கு வந்துட்டு அங்கே கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் நடக்கும். ஸோ கஸ்டம்ஸ் கிளியரன்ஸை பண்ண போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று எங்களுடைய ஷிப்பிங் ஏஜென்ட்டு கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. அதாவது அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணுமோ அதெல்லாம் நெக்ஸ்ட்டு 9th ஸ்டெப். 9th ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்க்ளைமர். இந்த டிஸ்க்ளைமரில் நான் இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா, அதாவது ஆல் இம்போர்ட் சர்வீசஸ் நாங்கள் எங்களுடைய நிறுவனம் ஆல் இம்போர்ட் சர்வீசஸ்ட்டை நீங்கள் என்ன கிளைம் பண்ண முடியாது அப்படின்றத நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நல்லா கவனமாக கேளுங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ். உங்களுடைய ப்ராடக்ட்டு சைனாவில் இருந்து இப்போ இந்தியன் போர்ட்டுக்கு வந்துடுது. அங்கே கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் பண்ண போகிறது ஒன்று நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ண ஷிப்பிங் ஏஜென்ட்டு உங்களுக்கு கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் செலக்ட் பண்ண ஷிப்பிங் ஏஜென்ட்டு உங்களுக்கு கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ நம்ம இந்தியன் கஸ்டம்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சில சமயம் சம் அப்நார்மல் கேசஸில்
ஏதாச்சும் ஒரு ரீசன்னால் உங்களுடைய ப்ராடக்டை, உங்களுடைய கார்கோவை, அதாவது அது சி கார்கோவாகவும் இருக்கலாம், இல்லாட்டினா ஏர் கார்கோவானாலும் இருக்கலாம், அதை என்ன பண்ணுவாங்கன்னா ஹோல்ட் பண்ணி வைக்கலாம். அதாவது இந்த டாக்குமெண்ட் இல்லை, இந்த லைசன்ஸ் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஹோல்டு பண்ணி வைக்கலாம். ஸோ அப்படி நம்மக்கிட்ட டாக்குமெண்ட்டு, லைசன்ஸ் அது இல்லை அப்படின்னா அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும். ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, அது அவங்க என்ன கேட்குறாங்க, என்ன லைசன்ஸ் கேட்குறாங்க, என்ன டாக்குமெண்ட் கேட்குறாங்க அப்படின்றத உங்களுக்கு நாங்கள் கைட் பண்ணுவோம். ஓகே, ஸோ அந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுங்கிறத நாங்கள் கைட் பண்ணுவோம். இல்லை நாங்களே எங்கள் லாஜிஸ்டிக்ஸ் ஏஜென்ட்டே எடுத்து கொடுக்க முடிஞ்சாலும் நாங்களே என்ன பண்ணுவோம்னா அந்த டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணிடுவோம். சில டாக்குமெண்ட்ஸ் உங்கள் சைட்லேருந்து கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் உங்களால் டாக்குமெண்ட்ஸை ஏதாவது ப்ரொவைட் பண்ண முடியல அப்படின்னா கஸ்டம்ஸில் என்ன பண்ணிடுவாங்கன்னா குட்ஸை ஹோல்ட் பண்ணி வச்சுருவாங்க நீங்கள் டாக்குமெண்ட் கொடுக்குற வரைக்கும். அப்போது அந்த மாதிரி கேசஸில் கஸ்டம்ஸில் ப்ராடக்ட் அங்கே இருக்குது அப்படின்னா டெய்லி உங்கள் கஸ்டம்ஸில் வந்து ஒரு சர்டைன் லிமிட்டுக்கு அப்புறம், ஒரு சர்டைன் நம்பர் ஆஃப் டேஸுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வாடகை போட ஆரம்பிச்சிடுவாங்க. அதாவது டெமரேஜ். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய குட்ஸ் அங்கே இருக்கிறதுனால அந்த குட்ஸுக்கு எவ்ரிடே வாடகை போட ஆரம்பிச்சிடுவாங்க. அது வந்து டெமரேஜ். ஸோ இந்த மாதிரி அப்நார்மல் கேஸில் கஸ்டம்ஸில் உங்கள் ப்ராடக்டை ஹோல்டு பண்ணி வச்சு நிப்பாட்டி வச்சுருக்கிறாங்க, இன்னும் ரிலீஸ் பண்ணலை அப்படின்னா அதுக்கான லாஸஸை நீங்கள் எங்கள்கிட்ட கிளைம் பண்ண முடியாது. பட் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே கைட் பண்ணுவோம், என்னென்னலாம் தேவைப்படுதுன்னு அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எந்தெந்த விதத்துலலாம் நாங்கள் சப்போர்ட் பண்ண முடியுமோ அதையெல்லாம் நாங்கள் பண்ணுவோம். பட் கஸ்டம்ஸில் உங்கள் ப்ராடக்டை கடைசி வரைக்கும் ரிலீஸ் பண்ணவே இல்லைன்னாலும் அந்த லாஸஸை நாங்கள் எடுத்துக்க மாட்டோம். அட் த சேம் டைம் கஸ்டம்ஸில் டிலே பண்ணி, அதாவது நீங்கள் அந்த வாடகை கட்டுற மாதிரி வந்து டிலே பண்ணி உங்களுக்கு குட்ஸை கொடுத்தாலும் நாங்கள் என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா நீங்கள் உங்களால் எங்கள்கிட்ட கிளைம் பண்ண முடியாது. ஓகே, இப்போ உங்களுக்கு அதை க்ளீனாக நான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ கஸ்டம்ஸில் உங்கள் ப்ராடக்டை ஹோல்டு பண்ணி வச்சுட்டாங்களோ இல்லைன்னா டிலே ஆனாலோ நாங்கள் என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துக்க மாட்டோம். பட் எங்களுடைய சப்போர்ட்டும் எங்களுடைய கைடன்ஸும் ஃபுல்லாக இருக்கும். எங்களுடைய ஷிப்பிங் டீம் வந்து அதை கிளியர் பண்ணி எடுக்கிறதுக்கு என்னென்ன வழிகள்லாம் இருக்குதோ அதையெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. ஓகே, அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய ஷிப்பிங் ஏஜென்ட்டும் இருப்பாங்க. அவங்க மூலமாக நீங்கள் பண்ணியிருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணலான்னா அவங்களும் உங்களுக்கு ஃபுல்லாக கைட் பண்ணுவாங்க. ஓகே, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா குட்ஸு. இப்போ உங்களுக்கு குட்ஸு உங்கள் கையில் கிடச்சிருச்சு. கிடச்சதுக்கு அப்புறமா நீங்கள் ஆல் இம்போர்ட் சர்வீசஸில் நீங்கள் என்ன கிளைம் பண்ண முடியாது அப்படின்னா, எனக்கு நம்பர் ஆஃப் குட்ஸு வந்து கம்மியாக இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் குட்ஸு டேமேஜாக இருக்குது, அதுக்கப்புறம் குட்ஸே வந்து மாறி இருக்குது. இந்த மாதிரிலாம் நீங்கள் என்ன செய்ய முடியாதுன்னா எங்ககிட்ட கிளைம் பண்ண முடியாது. ஓகே, நீங்கள் யாருக்கிட்ட தான் அந்த மாதிரி ஒரு இஷ்யூஸ் ஆகிட்டு அப்படின்னா நீங்கள் உங்கள் சப்ளையர்கிட்ட தான் டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணி அவங்களுக்கு தான் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணி இந்த மாதிரி ஆயிடுச்சு எனக்கு மாற்றி அனுப்புங்கன்னு சொல்லி நீங்கள் அவங்கள்ட்ட தான் நீங்கள் கிளைம் பண்ணணும். ஏன்னா சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம டிரான்சிட்டில் கூட எங்கனாலும் டேமேஜ் ஆகலாம். ஏன்னா குட்ஸ் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருந்து உங்கள் கைக்கு வரப்போகுது, அப்ராட்ல இருந்து ட்ராவல் பண்ணி வரப்போகுது. ஸோ அந்த டைமில் குட்ஸை ஹேண்டில் பண்ணுறவங்க எப்படினாலும் ஹேண்டில் பண்ணலாம். ஓகே, இந்த ரிஸ்க்லாம் அதில் இருக்குது. அதனால் டிரான்சிட்டில் என்னனாலும் நடக்கலாம். ஸோ அதனால் அந்த மாதிரியான குட்ஸ் ரிலேட்டடான கிளைமிங்கை வந்து நீங்கள் எங்கள்கிட்ட பண்ண முடியாது. ஓகே, ஸோ இதுதான் இந்த டிஸ்க்ளைமருங்கிற இந்த இதோட எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ ரெண்டு விதமாகவும் நீங்கள் எங்கள்கிட்ட கிளைம் பண்ண முடியாது. கஸ்டம்ஸில் ஹோல்ட் பண்ணி ப்ராடக்டை உங்களுக்கு ரிலீஸ் பண்ணாமல் வச்சாலும் நீங்கள் அந்த லாஸஸை எங்கள்கிட்ட கேட்க முடியாது. அட் த சேம் டைம் குட்ஸில் வந்து ஏதாவது இஷ்யூஸ் இருந்தாலுமே நீங்கள் எங்கள்கிட்ட அந்த லாஸஸை கேட்க முடியாது. அந்த லாஸஸை நீங்கள் கேட்க வேண்டியது யார்கிட்ட அப்படின்னா உங்களுடைய சப்ளையர்கிட்ட தான். ஓகே, இப்போது நான் உங்களுக்கு ஸ்டெப் 10 பற்றி சொல்ல போகிறேன். ஸ்டெப் 10 என்ன அப்படின்னா சேலஞ்சஸ் இன் இம்போர்ட் பிஸ்னஸ். இறக்குமதி தொழிலில் என்னென்ன சவால்கள்லாம் இருக்குது அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். அதே மாதிரி இறக்குமதி தொழிலை யாரெல்லாம் இறங்கி பண்ணலாங்கிறதையும் நான் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, என்கிட்ட யூடியூப்பில் நிறைய பேர் என்கிட்ட காண்டாக்ட் பண்ணி நான் அமேசானில் சேல்ஸ் பண்ண போகிறேன், இ-காமர்ஸ் பிஸ்னஸ் பண்ண போகிறேன், சைனாவில் அலிபாபாவில் ப்ராடக்டை ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு நான் பார்த்துருக்குறேன், அங்கே பீஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது,
இப்போ நான் என்னுடைய பிளான் என்னன்னா, அங்கே இருக்கிற அந்த ப்ராடக்ட்டை எடுத்துகிட்டு வந்து இல்லாட்டினா மீஷோலையோ இல்லை வேறு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸில் போட்டு நான் சேல்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, அலிபாபாவில் இருக்கிற அந்த ப்ரைஸ் நீங்கள் பார்க்குறீங்க, கம்மியான ஒரு விலையில் இருக்குது. இப்போது கொஞ்சோண்டு குவான்டிட்டி எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் இங்கே இந்தியாவுக்கு போர்ட்டு வரைக்கும் இல்லை உங்கள் கையில் கொடுக்குற வரைக்கும் ஆற அந்த செலவை நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது டோட்டல் காஸ்ட்டு ரொம்ப அதிகமாக தான் வரும். அங்கே நீங்கள் ப்ராடக்டை பார்க்கும்போது கம்மியான விலையை நீங்கள் ரொம்ப சீப்பாக இருக்குது நீங்கள் பார்த்த அதே ப்ராடக்ட்டு இங்கே உங்கள் கையில் கிடைக்கும் போது எல்லா சார்ஜஸையும், அதாவது ஷிப்பிங் சார்ஜஸ்ஸு, அதுக்கப்புறம் கஸ்டம்ஸ் டியூட்டி, அதுக்கப்புறம் உங்களுக்கு அதுக்கப்புறம் ஆன டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ், இப்படி எல்லா சார்ஜஸையும் டோட்டலாக கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு அது காஸ்ட்லியாக தான் உங்களுக்கு அமையும். அப்போது கொஞ்சோண்டு குவான்டிட்டியை எடுத்து நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, கொஞ்சோண்டு குவான்டிட்டி எடுப்போம், ஒரு 20,000க்கு எடுப்போம், ஒரு 10,000க்கு எடுப்போம், அதை எடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்னா அமேசானில் சேல்ஸ் பண்ணுவோம்னு நினைக்கிறாங்க. பட் என்ன இஷ்யூ ஆகும் அப்படின்னா, ப்ரைஸ் வந்து நீங்கள் எதிர்பார்த்த விலைக்கு இங்கே கிடைக்காது. நம்ம இந்தியாவுக்கு லேண்டிங் உங்கள் கையில் கிடைக்கும் போது இருக்கிற அந்த காஸ்ட்டை வச்சு நீங்கள் என்ன பண்ண முடியாதுன்னா ப்ராஃபிட் பண்ணி இங்கே சேல்ஸ் பண்ண முடியாது. அப்போது எப்போ தான் உங்களுக்கு கம்மியான விலையில் கிடைக்கும் அப்படின்னா, நீங்கள் குவான்டிட்டி நிறையா பண்ணணும், வால்யூம் நிறையா பண்ணணும். நிறைய வால்யூம் எடுத்தால் தான் உங்களுக்கு சைனாவில் ப்ரைஸ் அவனும் கம்மி பண்ணி கொடுப்பான். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா குட்ஸு இங்கே வரும்போது அந்த ஷிப்பிங் காஸ்ட்டுமே ஓரளவுக்கு உங்களுக்கு டோட்டலாக எல்லாத்தையும் சேர்த்து கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு இங்கே நீங்கள் சேல்ஸ் பண்ணிங்கன்னா ப்ராஃபிட் பார்க்கக்கூடிய ஒரு ப்ராடக்டாக உங்களுக்கு அது அமையும். அப்போ இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கான்செப்ட். இது நிறைய பேர் தெரியாமல் சின்ன சின்ன குவான்டிட்டி நான் இம்போர்ட் பண்ண போகிறேன்னு சொல்லி என்கிட்ட நிறைய பேர் யூடியூப் மூலமாக என்னை காண்டாக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, பட் நான் அதான் உங்கள்கிட்ட எல்லாத்தையும் இப்போ அதை ஷேர் பண்ணுறேன். இந்த ஃபீல்டில் இறங்கணுன்னா இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. வால்யூம் அதிகமாக நீங்கள் பண்ண தான் உங்களுக்கு ப்ராடக்டோடைய டோட்டல் காஸ்ட்டு இங்கே கம்மியாகும். கம்மியாச்சு அப்படின்னா நீங்கள் இங்கே சேல்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்டு கிடைக்கும். இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த இறக்குமதி தொழிலில் எல்லாராலையும் இறங்கி பண்ண முடியுமா அப்படின்னா, ஃபினான்ஷியலி ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபிட்டாக இருக்கணும். ஃபினான்ஷியலாக நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் இறக்குமதி தொழில் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செட் ஆகும். ஓகே, ஏன்னா நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், வால்யூம் நிறையா பண்ணால் தான் நம்மளால் ப்ராடக்டோடைய காஸ்ட்டை இங்கே கம்மியாக கொண்டு வர முடியும். அந்த ப்ராடக்டோடைய காஸ்ட்டு வந்து நீங்கள் அப்புறம் சேல்ஸ் பண்ணி ப்ராஃபிட்டும் பண்ண முடியும். அப்போது வால்யூம் நிறையா யாரால் பண்ண முடியும்? வால்யூம் யாரால் நிறையா பண்ண முடியும்னா ஃபினான்ஷியலி ஃபிட்டாக ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்களால தான் பண்ண முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியலி ஃபிட்டாகவும் இருக்கணும். ரெண்டாவது கால்குலேட்டட் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். கால்குலேட்டட் ரிஸ்க்னா எல்லா வியாபாரத்துலேயுமே ரிஸ்க் இருக்குது, எல்லா தொழிலையுமே ரிஸ்க் இருக்குது. மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டையும் கொண்டு போய் இம்போர்ட்லையோ இல்லை எதுலையோ போடாமல் கால்குலேட்டட் ரிஸ்க், அதாவது இவ்வளோ பர்சன்டேஜ் மட்டும் நான் இந்த இம்போர்ட் தொழிலில் போட்டு நான் இப்போ இம்போர்ட் பண்ண போகிறேன், இது போனாலும் எனக்கு கவலை இல்லை அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியில் இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி இம்போர்ட் தொழிலெல்லாம் இறங்கி நீங்கள் ட்ரை பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் சொல்லிட்டேன், ஃபினான்ஷியலி ஃபிட்டாக இருக்கணும். ரெண்டாவது நீங்கள் கால்குலேட்டட் ரிஸ்க் எடுக்கணும். ஓகே, மூணாவது பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஃபிட்டை நீங்கள் கரெக்டாக நீங்கள் உங்களுக்கு வருமா அப்படின்றத அந்த டோட்டல் காஸ்ட்லாம் கால்குலேட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் அதை சேல்ஸ் பண்ணுறதுக்கு சரியான ஒரு சேனல் இங்கே வச்சுருக்கணும். நீங்கள் இங்கே இம்போர்ட் பண்ணி கொண்டு வந்து என்ன செய்ய போகிறீங்க? இம்போர்ட் பண்ணி கொண்டு வந்து ஒரு யூஸும் கிடையாது. அப்போது நீங்கள் அங்கேருந்து இங்கே இம்போர்ட் பண்ணி கொண்டு வர அந்த ப்ராடக்டை நீங்கள் சேல்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆல்ரெடி ஒரு எபிலிட்டி உள்ள ஒரு நபராக இருக்கணும். இங்கே ஒரு சேல்ஸ் சேனல் உங்களுக்கு இருக்கணும். அது ஒரு இ-காமர்ஸ் சேல்ஸ் சேனலாக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஆல்ரெடி இங்கே ஒரு பையரை ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கலாம், அவர்கிட்ட நீங்கள் இறக்குமதி பண்ணி நீங்கள் அவர்கிட்ட சேல்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ரீ பிளான்டாக இருந்துட்டு தான் இந்த இம்போர்ட் தொழிலுக்குள்ளே நீங்கள் நுழையணும். ஸோ இதுதான் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஜஸ்ட் 10th ஸ்டெப்பில் சேலஞ்சஸ் இன் இம்போர்ட் பிஸ்னஸ்னு சொல்லியிருக்கிறேன். நிறைய பேர் இதெல்லாம் தெரியாமல் இருக்கிறீங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் நான் இதை ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இதையெல்லாம் நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நம்மளுடைய ஆல் இம்போர்ட் சர்வீசஸ் நிறுவனத்துடைய இந்த ஒரு ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் அண்டு இம்போர்ட் கைடன்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு என்னைய காண்டாக்ட் பண்ணலாம்.
நன்றி, வணக்கம்.